ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபன்னான ஒரு லோடல்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4-4 அப்படின்னு உள்ள சுச்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்கும். அதாவது அவன் கொஞ்சம் ரவுண்ட் அடிப்பான், அப்புறம் நான் கொஞ்சம் ரவுண்ட் அடிப்பேன். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது தலைவர் ஒரு ஏடபிள்யூஎம் பிளேயர் போல், அதுவும் சிங்கிள் ஏடபிள்யூஎம். நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொடுத்துட்டு லெஃப்ட்டில் ஓடிடுவேன், அவனும் அப்படியே லெஃப்ட்டில் வந்துடுவான். அப்படி நான் ஏம் வைக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆயிரும். அப்புறம் திருப்பியும் அடிக்கலான்னு பார்த்தா அவன் வெளியில் வர மாட்டான். நான் ஒரு வெளியில் வருவான், அப்படி அடிக்கலான்னு ஒரு ப்ரெடிக்ஷனில் அடித்தா அவன் வெளியில் வரமா அப்படி கவர் எடுத்துலாம். அப்புறம் லூசு மாதிரி பின்னாடி ஓடுறான். எதுக்கு அப்படி ஓடினான்னு தெரியல. அப்படி அவனே அடிச்சு முடிச்சுட்டேன். அடுத்த ரவுண்டில் அதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் யார் எங்கே இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக கண்டெய்னர் பின்னாடி கவர் எடுத்திருப்பான். அவனுக்கு எப்படியோ ஒரு ஸ்பீடாக ஒரு 150 கொடுத்துட்டு வெயிட் பண்ணலான்னா அவன் வர மாட்டான்ல. அப்புறம் வந்து ஒரு ஃப்ளாஷ் ஃப்ரீ சுற்றி தனியாக பறந்து வரும். என்ன பண்ணுறான்னு தெரியல, சரியான கவர் எடுத்து விளாடுறான். நானும் ஏறலான்னு பார்த்து டக்குன்னு ஒரு 150 கொடுத்துருவான். அடுத்து திருப்பி கவர் எடுத்துருவான். அப்புறம் ஓப்பன்லேயே வர மாட்டான். நான் டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் பேங்க் எடுத்து போட்டுருவேன். ஃப்ளாஷ் பேங்கில் அவனுக்கு அந்த இது பட்டுரும். உடனே அப்படியே ஏடபிள்யூஎம் எடுத்துட்டு மேலே யாரை அடிக்கலான்னு பார்த்தா அவன் திருப்பியும் கவரில் வரவே மாட்டான். திருப்பி மேலே இருந்து குளோவாலுக்குள்ளே சிக்கியதாக இருக்கானான்னு சொல்லி பார்த்தா பின்னாடில் அடிச்சிடுவான். பின்னாடில் அடிச்சு குளோவால் போட்டு திருப்பி அடிக்கலான்னா எனக்கு மிஸ் ஆயிரும். செயினை போட்டால் கூட செயினு உள்ளோடி அடிச்சிடுவான். அப்புறம் வந்து அந்த ரவுண்டை அவன் கிளியர் பண்ணிடுவான். அடுத்த ரவுண்டு நான் தான் டபுள் புல்லட் எடுத்துடுவான். டபுள் புல்லட் எடுத்துட்டு எங்கே இருக்கான்னு பார்த்தா அது மேலே திடீர்னு இருப்பான். அப்படியே அவன் ஓப்பன் ஆகிறான்னு பார்த்தா இதுலேயே அப்படி கவர் எடுத்து அப்படி இருப்பான். என்ன அடிக்கவே மாட்டான். அப்படி இப்படியே ஜம்ப் பண்ணி அடிச்ச பார்த்தான். திருப்பி நான் ஃப்ளாஷ் ஃப்ரீஸை போட்டுருவேன். இதில் அவனுக்கு டேமேஜ் போயிடும். அப்புறம் வந்து இதில் இருந்து கவர் எடுத்து அங்கே லாங்கில் போயிடுவான். திருப்பி அடிப்பான்னு பார்த்தா அடிக்க மாட்டான். திருப்பியும் அவன் கவர் எடுத்து அடிச்சிட்டு இருந்தான். நான் ஒரு 1 டேப் போட்டு முடிச்சு விட்டுருவேன். இந்த ரவுண்டு நான் வின் பண்ணிட்டேன். அடுத்த ரவுண்டு திருப்பி அவன் கம்பேக் பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. அப்புறம் அடுத்த ரவுண்டும் டபுள் புல்லட் எடுத்து போயிட்டு இருப்பேன். அவன் கரெக்டாக ஃப்ரெண்ட்லேயே வந்து அடித்த பார்ப்பான். ஆனால் ஒரு புல்லட் தான் மட்டும் இன்னொன்று மிஸ் ஆயிடும். நான் அப்படியே ஓடிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் கரெக்டாக எடுத்து போடுவான். ஃப்ளாஷ் ஃப்ரீ சுற்றி எப்படி போடுறான்னு தெரில. இந்த செயினை போட்டுட்டு போகலான்னு பார்த்தா அடிச்சிடுவான். கேரக்டர் பவரை போட்டால் கூட சம்டைம்ஸ் நான் தப்பிச்சிருப்பேன். எங்களும் நான் செத்துட்டேன். அடுத்த ரவுண்டில் வந்து நான் யூஎம்பி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டே இந்த கேரக்டர் ஸ்கில்லை போட்டுட்டு போயிடுவேன். வாடா ஃபஸ்ட் பார்த்துக்கலான்னு சொல்லி குளோவால் எல்லாம் அப்படியே ஃபயரில் போயிட்டு இருப்பேன். ஃபயரில் போயிட்டு இருந்தால் பார்த்தா திடீர்னு லெஃப்ட்லேருந்து அடிச்சிடுவான். எப்படி அடித்தான்னு தெரில. ஏன்னா செயின் மொத்தம் போயிடும். அந்த கேரக்டர் பவரை போட்டுட்டு அங்கோட்டு ஓடிடுவான். சரிடா வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் பேக் அடிச்சு வந்துடுவேன். அப்படியே மெடிக்கெட் எல்லாம் போட்டுட்டு சரி வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தா இங்கே கவர் எடுத்துட்டு இருப்பார் தலைவர். அப்படியே ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் கரெக்டாக இருக்கக்கூடாது. எனக்கு ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் கூட ஒழுங்காக போட தெரில. அப்புறம் வந்து நான் ஃப்ளாஷ் பேங்க் எடுத்து போடலான்னு பார்த்தா அவன் அடிச்சிடுவான். நான் எனக்கு கண்ட்ரோல் கூட ஒழுங்காக வராது. அவனுக்கு இந்த இதில் அடி போயிடும். சரி அடிக்கலான்னு பார்த்தா வெயிட் பண்ணலாம். அடிக்கலான்னு பார்த்தா அவன் ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் எடுத்துருவான். அவனுக்கு இப்போ நான் எங்கே இருக்குன்னு ஒரு ஐடியா கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவனை யார் அடிக்கலான்னு பார்த்தா என்ன அடிச்சிருவான். அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவான். அப்படியே அடிக்கிறான். செயின் வேறு லோட் ஆகிட்டு இருக்கா. செயினை போட்டுட்டு அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சோன்லைன் டேமேஜ் ஆயிரும். செயின் இருக்குது 100 ஹெல்த்து மேலே இருக்குது பார்த்து நான் வாடான்னு சொல்லிட்டு இருந்தா அவன் அடிச்சிடுவான். கைஸ் எப்படி அடித்தான்னு தெரில. ஜம்ப் பண்ணி எப்படி அடிச்சிடுவான். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் அடித்து சுட்டு தான் பார்ப்போம். அவன் கவர்னா கவர் அப்படி பியூர் கவர் எடுத்து கரெக்டாக சூப்பராக விளாடுறான். அது பாராட்டி ஆகணும் அவனை. அப்புறம் வந்து நான் ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் சரியாக பார்ப்பேன். அந்த ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் ஒருங்காவலாது. அப்புறம் வந்து பேக்லேண்ட் அவனை கவர் எடுத்து சுட பார்ப்பேன். திருப்பியும் அவன் க்ளூவில் போட்டு கவர் எடுத்துடுவான். நான் அடிக்கலான்னு பார்ப்பேன். ஏன் மிஸ்டேக் தான் கைஸ். நான் ஹெட் ஷாட் எல்லாம் கரெக்டாக அடிச்சு அவனை அழகாக அடிச்சிருக்கலாம். ஏன் மிஸ்டேக் தான், ஃபுல்லாகவே என் மிஸ்டேக் தான். நான் தான் ஒழுங்காக விளாடவே இல்லை. அப்புறம் வந்து எப்படியெல்லாம் அடிக்கலான்னு பார்த்தா அவன் திருப்பியும் கவர் எடுத்துடுவான். திருப்பியும் நான் க்ளூவால் போட பார்ப்பேன். க்ளூவாலும் இல்லாது பிங்கு போயிடும். எய்மு கிடைக்காது. என்னெல்லாமோ கஷ்டத்தை பார்த்துட்டு தான் கைஸ் விளையாடிட்டு இருக்கேன். கைஸ் இந்த ஃப்ளாஷை தூக்கி போட்டுறேன். ஃப்ளாஷை தூக்கி போட்டால் கூட அவனுக்கு அதில் போயிடும். ஸ்க்ரீன் எல்லாம் ஒயிட்டு தான் ஆகும். எங்களும் எப்படி அடிக்கான்னு தெரில. அப்புறம் எப்படி அவனை அடித்தேன். 19 ஹெச்பியில் தப்பிச்சிட்டேன். இந்த ரவுண்டு அப்படியே கிளியர் பண்ணிடுவேன். அடுத்த ரவுண்டு தான் கைஸ். அடுத்த ரவுண்டு இந்த செயின் கேரக்டரை போட்டுட்டு M10 இருக்குல்ல பார்த்தீங்கன்னா எவர் ஸ்கின்னு எடுத்து விட்டு ஒரே அழுத்து தான் கைஸ். செயினை போட்டு அவனும் அழுத்துனான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் படலை. பாவம் இந்த ரவுண்டு அவனால் ஒரு இடத்துல கவர் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் டக்குன்னு ஸ்பீடாக போய் அடிச்சிடுவேன். அப்புறம் இந்த ரவுண்டு அதே மாதிரி போவேன். ஆனால் அவனுக்கு வந்து காணும். திருப்பியும் அவன் கவர் எடுத்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறான்னு தெரில. எங்கே இருப்பான்னு தெரில. திடீர்னு எங்கே இருப்பான் அப்படி க்ளோவால் போட்டுட்டு பேக்கில் ஓடிடுவேன். அப்புறம் திடீர்னு ஓடிட்டு இருப்பேன். திடீர்னு சர்ப்ரைஸ் அட்டாக் தந்துடுவான் கைஸ். டக்குன்னு அப்படியே அழுத்திடுவான். இந்த இதில் அவன் கவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டான் இந்த தடவை. அடுத்த ரவுண்டு தான் கைஸ், ஃபைனல் ரவுண்டு. தாம்சன் ட்ரோகன் இந்த 2 கண்ணையும் வாங்கிட்டு க்ளோவால் போட்டு அப்படியே நின்றுட்டேன். இந்த பாம் எரிஞ்சு தான்டா இவனை கொல்லணும்னு வரியில் தான் கைஸ் இருந்தேன். பார்த்தா எனக்கே பட்டுரும். அப்புறம் அவனுக்கு அடிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு படாது. அப்புறம் லெஃப்ட்டில் வந்து திடீர்னு வந்துடுவான். அப்புறம் திருப்பி கவர் எடுத்துருப்பானா அந்த பாம் எடுத்து போட்டுருவேன். அதில் 2 டேமேஜ் போகும். ரைட்டில் வருவான். ரைட்டில் கரெக்டாக இப்போ வந்து ஹெட் ஷாட் அடிச்சிருந்தானா முடிஞ்சிருக்கும் எனக்கு. அவனுக்கு 1 டேப் எல்லாம் ஆட தெரியாது. அந்த மாதிரி கண்ணும் அவன் எடுக்கல. M590 தான் எடுத்து அடிச்சிட்டு இருந்தான். நான் பாமாக போட்டேன். லாஸ்ட் பாம்பில் அப்படி அவன் செத்துருவான். அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து ஒரு நல்ல ஒரு மேட்ச் கைஸ். சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அவன் நல்லா ஆட்டம் காட்டினான். நான் அவனுக்கு ஆட்டம் காட்டி கரெக்டாக முடிச்சு விட்டுட்டேன். வீடியோ லாஸ்ட் வரை பார்த்தீங்கன்னா லைக் மட்டும் போடுங்க கைஸ். பாய்.